ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். 2 வெங்காயம் 4 தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப கலர் மாறணுங்கிறது இல்லைங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் நல்ல பழமான தக்காளியை ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி குயிக்காக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. மிதமான தீயில வச்சு தக்காளி தோல் நல்லா வதங்கிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற நேரத்தில் இந்த சாம்பாருக்கு நம்ம பொட்டுக்கடலை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் சோம்பையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழைவாக வெந்துடணுங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. டக்குன்னு இந்த சாம்பார் நம்ம செஞ்சிடலாங்க. எப்போவும் கார சட்னி, தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இந்த ஒரு சாம்பார் வச்சுட்டா போதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடி தக்காளிக்கு உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. ஏன்னா நம்மளுக்கு தக்காளி முன்னாடியே நல்லா குழைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சோம்பையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்திட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் சோம்பு அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப மணமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. ஆறுனா நல்லா கெட்டிப்படுங்க. அதனால ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இட்லி நம்ம ஒரு பக்கம் வேக வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் நம்ம சாம்பார் வச்சுட்டா குயிக்காக ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம தண்ணியெலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பத்தாதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சோம்பெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறனால அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதி வந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கமகமான வாசனையான டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. ரோட்டு கடைகளில், டிஃபன் கடைகளெல்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யலாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஒரு சாம்பார் மட்டும் வச்சுட்டா போதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஆறும்போது நல்லாவே கெட்டிப்படும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் நல்ல சாஃப்டான இட்லியோட சர்வ் பண்ண போகிறேங்க. நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.